இப்போ ஒரு சிலர் வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் நடக்கும். ம். இப்போ அதிர்ஷ்டத்துக்கும், நிறங்களுக்குமே ஏதாவது சம்மந்தம் இருக்குமா சார்? அதிர்ஷ்டம் அப்படின்னாலே, ம். அது இஷ்டத்துக்கு வர்றது தான் அதிர்ஷ்டம். ம். அவனுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு. ஒரு வாட்டி தான் வரும். ஓகே. வந்துகிட்டே இருக்கிறது வரவு, ம். அது இஷ்டத்துக்கு வர்றது அதிர்ஷ்டம். ம். அத நம்ம இஷ்டத்துக்கு வர வைக்கிறது. நான் நெனச்சா வரணும். ம். அது இஷ்டத்துக்கு வந்தா தான் அது வரும். இல்ல வராது. அது பாட்டுக்கு வேற இடத்துக்கு போயிடும்ல. அப்போ ம். இந்த ஒரு ஜாதகத்துல 8ஆம் பாவமும், 11ஆம் பாவமும் கனெக்ட் ஆகும். 2, ம். 8, 11 கனெக்ட் ஆகும் ஜாதகத்துல. இப்ப அவங்களுக்குலாம் அப்பதான் டக்கு டக்குன்னு அதிர்ஷ்டம் வந்துன்னே இருக்கும். ஒருத்தனுக்கு மட்டும் நெறைய அதிர்ஷ்டம் டக்கு டக்குன்னு நடக்குதுப்பா. அவனுக்கு 2, 8, 11 கரெக்ட்டா கனெக்ட் ஆயிருக்கும் அந்த ஜாதகத்துல. ஓகே. இல்ல எனக்கு வரவே இல்லன்னா, அந்த 2, 8, 11க்கு உண்டான பரிகாரம், கோவில் என்ன பண்றதுன்னு சொல்லி பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா அது இஷ்டத்தை என் இஷ்டத்திற்கு வர வைப்பது அப்படின்ற ஒரு விஷயம். நிறங்களுக்கு சம்மந்தம் உண்டானா உண்டு. ஏன்னா ஒரு ஜனன லக்னம்னு இருக்கு. அந்த ஜென்ம லக்னம் அப்படின்றது ஜனன லக்னம்னு இருக்கு. ராசி இல்லை, லக்னம். ம். அப்போ லக்னத்துக்கு 2ஆம் வீடு. இப்போ உதாரணம் வந்து சிம்ம வீடுன்னு வச்சுங்களேன். ம். 2ஆம் வீடு புதனா வந்துருவார். அப்போ கன்னி வீடா வரும். அப்போ புதன் நம்ம நேரா பச்சை கலர் வந்துருவாங்க.